ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தையல் தொழிலில் 30 days 30 டிப்ஸ். டே 4 பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸ்லேருந்து பேக் சைடு அளவு இதுதான், நமக்கு இவ்வளோ அளவு தான் நமக்கு தேவை. இதை வந்து அளவு ப்ளவுஸில் நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை நல்லா அயன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சு போட்டுக்கோங்க. பின் பக்கமாட்டு ஷோல்டர்லேருந்து கீழே வர எவ்வளோ இருக்குன்னு அளந்து எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 14 இன்ச்சு இருக்குது. அடுத்து வந்து அப்பர் செஸ்டோட அளவு எடுக்கணும். அதுக்காக ப்ளவுஸை பேக் சைடு இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு கைக்குழியிலேருந்து அந்த அடுத்த கைக்குழி வரை எடுத்துக்கோங்க. அதே போல் ஃப்ரண்ட் சைடு திருப்பி போட்டுட்டு அந்த கைக்குழியிலேருந்து ஹூக்கு பட்டி வரை எடுத்துக்கோங்க. எவ்வளவு இருக்குன்னு பின்னாடி எடுத்த அளவோட இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த ஐபாட்டியிலேருந்து கைக்குழி வரை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவையும் சேர்த்து ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. அதான் அப்பர் செஸ்ட். எனக்கு 35.5 வந்து நான் அதை ரவுண்ட் பண்ணி 36ன்னு எடுத்திருக்கேன். அடுத்து வந்து கைக்குழி இறக்கம் எடுக்கிறதுக்கு கைக்குழி சைடு இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டர்ல இருந்து நமக்கு அந்த ஸ்கேல் பாயிண்ட் வரை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு 5.5 இன்ச்சு இருக்குது. இதுதான் கைக்குழி இறக்கம். இப்படி தான் எடுக்கணும். அடுத்து கழுத்து எடுக்கிறதுக்கு பின் பக்கமாக ரெண்டாக மடிச்சு போட்டுக்கோங்க. ப்ளவுஸை மடிச்சு போட்டுட்டு அந்த கழுத்துக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுட்டு நமக்கு அந்த ஸ்கேலில் இருந்து கழுத்து வரை எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. 3 இன்ச்சு. அந்த அளவு தான் நமக்கு கழுத்தோட அகலம். அடுத்து கழுத்து இறக்கம் எடுக்கிறதுக்கு கழுத்து முடிகிற பாயிண்ட்ல இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு ஷோல்டர்ல இருந்து கீழே வரை எடுங்க. எனக்கு 7 இன்ச்சு இருக்குது. ஷோல்டருக்கு கழுத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம கை ஜாயின் பண்ற அளவு வரை எடுத்துக்கோங்க. எனக்கு 2 இன்ச்சு இருக்கு. இப்படி தான் பேக் சைடு அளவு நம்ம எடுக்கணும்.